மறுமலர்ச்சி திமுக தற்போது மகன் திமுகவாக மாறி உள்ளதாக மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னையில் நாளை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்க உள்ள அவர் காஞ்சிபுரத்தில் உள்ள அண்ணா வீட்டில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளரை சந்தித்த அவர், மறுமலர்ச்சி திமுக தற்போது மகன் திமுகவாக மாறி உள்ளது என்று நேரடியாக அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோவை குறிப்பிட்டு கடுமையாக விமர்சித்துள்ளார். நான் இன்று வரையில் மறுமலர்ச்சி திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக நான் நீடிக்கின்றேன். நான் இன்னும் நீக்கப்படவில்லை, நானும் வெளியேறவில்லை. இப்படி இருக்கும் போது இங்கே அந்த ஜனநாயக பண்பு நலன் துரை வருவதற்கு முன்பாக இருந்தது. ஆனால் துரை வந்ததற்கு பின்னால் மறுமலர்ச்சி விலகி மகன் திமுகவாக மாறி இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய பொருளாக இருக்கிறது. இதனிடையே சென்னை எழும்பூரில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மல்லை சத்யா குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அந்த விவகாரத்தை கடந்து செல்வோம் என பதிலளித்தார். கட்சி கட்டமைப்பு இது வலுப்படுத்திருக்கிற வேலையை பாருங்க சொன்னா அவரோட சொன்ன குற்றச்சாட்டு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லியிருக்கிறேன், துணை பொதுச் செயலாளர் பதில் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே விரிவான பதில்கள், எல்லாத்தையும் சொல்லிட்டோம், கடந்து போவோம்.